வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. மேட்ச் திருப்பியும் அபேண்டன்டு. ஏன் இதை ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் டாக்கிங் அபவுட் ஹவு ஜேஎஸ்கே பேட்டர்டு இந்த வாண்டரஸ் பிச், ஐம் கோயிங் டு ஹைலைட் ஆன் த வெதர் கண்டிஷன்ஸ் மோர். ஏன்னா 2027ல வேர்ல்ட் கப் இங்கே தான் நடக்க போகுது, 50 ஓவர்ஸ் கேம். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் சம் இன்சைட்ஸ் ஆன் வாட் கேன் பி ஆக்சுவல் ப்ராப்ளம்ஸ் தேர். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா அதையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது இந்த பிச்சு உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டூ பேஸ்டா இருந்தது. டேர்னும் ஆச்சு கொஞ்சம். ஜோனாஸ்பர்க் விக்கெட் எப்பவுமே நார்மலா பயங்கர ஹார்டா இருக்கும் சர்ஃபேஸ். இப்போ சிக்கந்தர் ராஜா போட்ட பால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி திரும்பி போல்ட் ஆச்சு ஃபாஃப் டூ பிளஸ் அப்படின்னா, அப்படியே ஒரு சில அதே மாதிரி பியான் ஃபார்டைன் ஒரு பால் போட்டாரு. அந்த பியான் ஃபார்டைன் போட்ட பால் அப்படியே நின்று அப்படியே ஸ்டம்புக்கு மேல போயிடுச்சு. ஃபாஃப் டூ பிளஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அப்படியே போல்ட் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த கார்லெட் டிரைவ் வேண்டுலேருந்து போட்ட போது இந்த கொபேனி மொக்கேனா போட்டதா இருக்கட்டும் சரி, ஹார்டஸ் வில்லியோன் போட்டதா இருக்கட்டும் சரி, பால் அப்படியே நின்று வந்தது. ஒரு பால் ஃபாஃப் டூ பிளஸியோட ஃபிங்கர்லயும் அடிச்சுது. So it is a two-paced, difficult pitch to bat, particularly when the ball is harder. Okay, அந்த 6 ஓவர்ல உங்களுக்கு அந்த டாஸை வின் பண்ணிட்டு அந்த அட்வான்டேஜ் பியூட்டிஃபுல்லா நல்லிஃபை பண்ணாங்க ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ். ஃபாஃபும் சரி பார்த்தாரு, இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு, ஓகே நான் ஷார்ட்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் ஆடினாரு. ஜேம்ஸ் வின்ஸ் மேட்ச்ட் him shot by shot. That was unbelievable effort from Johannesburg Super Kings to get to 64 for Nolas in power play. அங்கேயே கேம் சீல்டு என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ பால் ராயல்ஸ் நார்மலி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல when conditions are really conducive for bowling, it could have been 39 for 3 in 6 overs. That is the absolute bottom line I'm talking about. Johannesburg did brilliantly well, batted exceedingly well to get to that super starter. அதுக்கப்புறம் சிக்கந்தர் ராஜா போட்ட உடனே பால் அப்படியே நின்று திரும்ப ஆரம்பிச்சது. தட் இஸ் an example of ஃபாஃப் டூ பிளஸி கெட்டிங் அவுட். ஜேம்ஸ் வின்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் ஆனாரு. 75 of 43 பால்ஸ் சூப்பர்பா ஆடினாரு. அதுக்கப்புறம் அந்த மேத்யூ டிவிலியர்ஸ் நான் சொல்லிட்டே இருப்பேன். அவர் எப்படின்னா ஒரு ஆர்கனைஸ்டு டெக்னிக்கலி கரெக்ட் பிளேயர். அந்த காலத்துல ஒரு மைக்கேல் பேவன் மாதிரி who knows how to score runs. ஆனா பட் இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். இந்த பவர் ஹிட்டிங்கை மட்டும் அவர் கொஞ்சம் மாஸ்டர் பண்ணாங்கன்னா இல் பி வாண்டட் எவ்ரிவேர் இன் த குளோபல் லீக்ஸ். இட்ஸ் a good chance that he may get a Proteas call up also soon. ஃபோர்டே கப்ல ரன் அடிச்சிருக்காரு, டொமஸ்டிக்ல எல்லா இடத்துலயும் ரன் அடிச்சிருக்காரு அவரு. ஏன்னா கீப்ஸ் இஸ் வெரி சிம்பிள். பிளாட் பேட்டட் ஷாட்ஸ் ஆடுவாரு, ஃப்ரண்ட் லெக் கிளியர் பண்ணிட்டு மசில் பண்ணி சிக்ஸ் அடிக்க மாட்டாரு. ஓவர் மிட் ஆன் மிட் ஆஃப் டவுன் த கிரவுண்ட் அடிப்பாரு. ஒரு கிளாசிக்கலி ஆர்கனைஸ் பிளேயரு. ஸ்கூப் ஆடுவார், ரிவர்ஸ் ஸ்கூப் ஆடுவார், ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவார். இஸ் வெரி குட் அட் இட். ஒரு சூப்பர் செலக்ஷன் அட் நம்பர் 3 வேர் அவங்க அதான் சொல்றேனே, இந்த டீம் அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா எக்ஸ்பெக்டேஷன் இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்றுவாங்க. ஓகே, தட் இஸ் ஒன்லி திங் ஐ செட். தே வில் கெட் டு பிளே ஆஃப்ஸ். தே மைட் நாட் பினிஷ் இன் டாப் 2 ஸ்பாட்ஸ். ஆனா டெஃபினட்டா பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்க. இது வேலை செய்யக்கூடிய டீம்னு ஆன் தேர் டே. இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கால் எடுத்து வச்சுட்டாங்க. மேட்ச் அபேண்டன்ட் அப்படின்றதுனால ஒரு கால் எடுத்து வச்சுட்டாங்க பிளே ஆஃப்ஸுக்கு. தே டூ கண்டினியூஸ்லி வெல் இன் தேர் ரிமைனிங் ஆஃப் த கேம்ஸ். there is a good chance of them finishing in the top 2, which they thoroughly deserve என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா போன மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன், நான் என்னைக்குமே எனக்கு ஜேஎஸ்கே பிடிக்கும், சிஎஸ்கே பிடிக்கும்ன்றதுனால பயஸ்டா சொல்லவே மாட்டேன். அவங்க டீம் சரியா எடுக்கலன்னா அவங்க டீம் சரியா எடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் பண்ணாங்கன்னா ஹைலைட்டும் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு முக்கியம் 136,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த எபிசோட பாக்குறவங்க தேர் வேஸ்டிங் their டைம் இன் வாட்சிங் திஸ் அப்படிங்கும் போது ஐ வாண்ட் டு பி ஹானஸ்ட் இன் மை அசஸ்மெண்ட். ஸோ உங்களுக்கு அந்த வேலை செய்யற ஒரு டீமை பெரிய பேர் எதுவும் இல்லாம சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கும் பாருங்க, தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் டெல்லிங். இஃப் தே டூ சம் ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் ஐ வில் ஹைலைட் இட்னு. போன கேம்ல என்ன பண்ணாங்க, அந்த சுபம் ரஞ்சனை இறக்கி விட்டாங்கன்னு சொன்ன 12 பால்ல 12 ரன் அடிச்சு மொமெண்டம் போச்சு. ஒரு 10-20 ரன் கூட வந்திருக்கும். கேம் கூட பி டிஃபரெண்ட் அகேன்ஸ்ட் எம்ஐசிடி. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு 129ல செகண்ட் விக்கெட் விழுறது 13.4 ஓவர்ஸ். டானவன் ஃபெரேராவை இறக்குவீங்களா, இல்லைன்னா வியான் மல்டரை இறக்குவீங்களா? வியான் மல்டர் நாட் அ பேட் பிளேயர்.
Ian Mulder is someone where you have to be preferred on 17th and 18th over when it comes to it. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு இறக்கி விட்டீங்கன்னா you play for few balls. That is a kind of the blueprint what he has got. ஒரு 7-8 பால் எடுப்பாரு, 7-8 பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடுவாரு. அங்க மொமெண்டம் போயிடும். அங்கதான் மொமெண்டம் போச்சு. கடைசி 5 ஓவர்ல 45 ரன் தான் அடிச்சாங்க. 210 போயிருக்கணும். அப்ப பாருங்க, மல்டர் வந்து 7 பால்ல 5 ரன். ஓகே, அதுக்கப்புறம் அகெயின் தே ஆர் சென்டிங் a guy like Shubham Ranjane. Shubham Ranjane is also the same kind of a player. Unless otherwise 18th over உங்களுக்கு வேற வழியே இல்லைன்னா தான் சுபம் ரஞ்சனை நீங்க இறக்கணுமே ஒழிய திருப்பியும் சுபம் ரஞ்சனை வந்துட்டு முன்னாடி இறக்கி விட்டாங்க. டிஎன் ஃபாரஸ்டர், நான் சொல்லிட்டே இருக்கேன், அடிப்பாரு. டிஎன் ஃபாரஸ்டர் சின்ன பையன் தான், ஆனா அடிப்பாரு. பட் இஸ் அ பவர் ஹிட்டர். என்ன உங்களுக்கு தெரியும்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எந்த டைம்ல மொமெண்டம் கீப் அப் பண்ணிட்டே இருக்கணும். விச் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் who can send, who can do that on a regular basis. ஃபாரஸ்டர்லாம் வந்தீங்கன்னா மொதல் பால டம்முன்னு ஃப்ரண்ட்ல கிளியர் பண்ணி அடிப்பாரு, அவுட் ஆகலாம். தட் இஸ் ஃபைன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், 129 for 2 and 13.4 overs, 44 பால், உனக்கு 8 விக்கெட் உங்களுக்கு கையில இருக்கு அப்படிங்கும் போது what is that you can expect? Akeal Hosein is a capable batsman. You bat deep அப்படிங்கும் போது அங்கேயும் ஒரு தப்பு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எங்க போனாலும் வந்து அன்லக்கி, இவங்க மழை அது இது, ஐசிசியோட மேட்ச் மழையில போச்சு. இவங்களுக்கு வந்து இந்த மேட்ச் கேப்டவுன் மேட்ச் ஷூரா எம்ஐ கேப்டவுனோட 200 அடிச்சிருப்பாங்க, 200 டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. அது போச்சு. அதுக்கப்புறம் கரெக்டா அந்த 18வது ஓவர்ல லைட்னிங் வந்தது. லைட்னிங் வந்து நிறுத்த உடனே ஃபர்ஸ்ட் பால் சுத்தினாரு டானாமன் ஃபெரர். என்ன பண்ணாரு, அவரோட மொமெண்டம் போயிடுச்சு. வி கேனாட் ரியலி பி கிரிட்டிக்கல் ஆன் இஸ் டிஸ்மிசல். வந்தோடனே அடிச்சுதான் ஆகணும். பிரேக்கு அப்புறம் வரீங்க, சுத்துறீங்க, ஒரு சில சமயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகாது, தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஃபாரஸ்டர் கொஞ்சம் அப்படி த்ரஸ்ட் கொடுத்தாரு. 15 of 8 balls that took them to 187. அகைன் இது எப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கூல் பிரீஸ் வந்தோடனே என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் 6 overs நியூ பால் அங்கங்கே அலையும். அதுக்கப்புறம் the pitch will get better under lights. Still JSK would have defended it. டேனியல் வர்றாரு, வந்து இருக்காரு, அங்கங்கே ஆட்டிருப்பாரு. Andrew Berger is also very good, but the Paul Royal's batting lineup is not bad just because of the inclusion of another good player from England, Dane Lawrence. அதனால we can't take it lightly saying that they would have 100% ஜெயிச்சிருப்பாங்க, போனஸ் பாயிண்ட்ல ஜெயிச்சிருப்பாங்கன்னு. I still feel JSK would have won. It wouldn't have been easy if not JSK made early impact in power play. அப்படிங்கும் போது அடுத்த மேட்ச்ல இருந்து அவங்க எப்படி யோசிக்கணும்னா, they're losing momentum like this. 2 மேட்ச்ல இந்த மாதிரி மொமெண்டம் விட்டுருக்காங்க. போன மேட்ச் தோத்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப் தட் இந்த மேட்ச் ஒருவேளை தோத்துருந்தாங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின் தட் you have done all the hard work, which is going to be difficult in the first 6 overs. You did all the hard work to get that done, and then you losing the momentum, ending up with 10 or 15 runs short, and then losing the game makes no sense at all. அது ஏன் இது பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரியல. எப்ப சுபம் ரஞ்சனாவை யூஸ் பண்ணணும், எப்ப வந்துட்டு இவரை யூஸ் பண்ணணும், டொனாவன் ஃபெரேரா அப்படின்னு யோசிக்க மாட்டேன்றாங்க. எனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற, வேலை செய்யற டீம் இவங்களுக்கு இந்த ரோல்ஸ் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, சம்டைம்ஸ் ரோல்ஸ் ஹஸ் டு பி டைனமிக். நீங்க சும்மா இந்த டவுன் இருக்கீங்க, இவரு தான் இறக்கி விடுறேன் அப்படின்னு நீங்க பண்ணக்கூடாது. போன மேட்ச் ஃபாரஸ்டரை வந்து நம்பர் 3 இறக்குனாங்க. எதுக்கு இறக்குனாங்க அப்படின்னு கேட்டா, இப்ப அவரை பின்னாடி இறக்குனாங்க. He did well and they're not using him as a bowler. The only way is going to show his prowess is with batting. அப்படிங்கும்போது this is the time they would have an opportunity to send him ahead of Akeal Hosein. அதை பண்ணிருக்க Akeal Hosein என்றானே சுபம் ரஞ்சனே. I would have also sent Akeal Hosein ahead of Shubham Ranjane. Shubham Ranjane is a classical player. Matthew de Villiers is a classical player. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்ப நாளைக்கு ஒரு 14 ஓவர்ல நோலாஸ் இருக்காங்க. The way they are playing, there's a good chance of that happening. Faf is scoring every game. Tough pitch இன்னைக்கு ஆனாரு. ஜேம்ஸ் வின்ஸ் ஸ்கோரிங் ரன்ஸ். ஒரு 14 ஓவர்ல உங்களுக்கு நோலாஸ்னா நம்பர் 3 டானாமன் ஃபெரேராவை இறக்கணும். நீங்க அப்ப மேட் டி வில்லியர்ஸ் இறக்குனீங்கன்னா அந்த மொமெண்டம் போயிடும். அந்த ஒரு 15 ரன் விட்டாங்க, அது வந்திருக்கணும். ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இதுல என்ன ரூல்னா, இந்த லைட்னிங் வந்து 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருந்ததுன்னா, டியூ டு செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி கன்சர்ன்ஸ், பிளே வந்து cannot be possible in South Africa. அது வந்து ஒரு ரூல். It is not a universal rule, but it is definitely a rule in South Africa. ஓகே, உங்களுக்கு வந்து இப்ப இந்த லைட்னிங் வந்துட்டு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்லயே இருந்தது. Even though the lightning is not even closer to the ground, if it is inside 20 kilometers radar as being checked by electronic devices by the match referee, you have got all the rights to say that it is not safe and secured
டு பிளே அப்படின்னு. இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, இப்ப வந்து டேஞ்சர் லைட்னிங் இருக்கும்போது கிரவுண்டுக்குள்ள போனா அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸும் அம்பையர்ஸும் தேர் டேக்கிங் ஷெல்டர். சரியா? இப்ப நீங்க எல்லாம் மேட்ச் பார்த்திருப்பீங்க. ஒரு 15,000 பேரு எல்லாமே கிராஸ்ல லான்ல உட்காந்து இருக்காங்க, ஓபன் பெஞ்ச் ஸ்டாண்ட்ஸ்ல உட்காந்து இருக்காங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த லைட்னிங் பிளேயர்ஸையும் அம்பையர்ஸையும் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமா, கிரௌட அஃபெக்ட் பண்ணாதா? அந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். இன்னொன்னு, கௌதங்ல அங்க ஒரு 17 வருஷமா இருக்கேன். லைட்னிங் அப்படின்னு உங்களுக்கு அந்த சயின்ஸ் ஆஃப் லைட்னிங் இருந்ததுன்னா, அந்த லைட்னிங் வந்து 90% ஆஃப் த டைம் போவே போகாது. அப்படியே அங்கேயே 3 மணி நேரம் 4 மணி நேரம் அங்கேயே தான் இருக்கும். இஃப் திஸ் இஸ் வாட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இஃப் த லைட்னிங் இஸ் கோயிங் டு அரைவ், நாளைக்கு மேட்ச் வந்து அகைன் இட் இஸ் கோயிங் டு பி ஆன் த நைட். நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு மும்பை கேப்டனோட உங்களுக்கு 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல லைட்னிங் வந்ததுன்னா 4 மணி நேரம் போயிடும். T20 கேமே 4 மணி நேரம் தானே உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க லைட்னிங் வந்ததுன்னா திருப்பி உட்காந்துன்னா ஆளுக்கு 2 பாயிண்ட் தான் எடுத்துடணும். இன்னியோட வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்டட் ஒன்லி இன் 26th of December. இன்னைக்கு வந்து என்ன டேட்? ஜனவரி 8. 13 நாள்ல 7 மேட்ச் உங்களுக்கு அபேண்டன்ட் ஆயிருக்கு. I just can't understand this at all, to be very honest with you, because it is killing the interest of the tournament, which is so popular. People are watching it until midnight in India. இப்ப எத்தனை பேர் நீங்க எனக்கு ட்வீட் போடுறீங்க, ஐயா சொல்லுங்க, எனக்கு அந்த வெதர் ஆணி வேற அக்கு வேற தெரியும். எனக்கு மேட்ச் நடக்காது அப்படின்னு நான் சொன்னேன்னா மேட்ச் நடக்காது, வாய்ப்பே கிடையாது. டர்பன்ல பிசுறா அப்படியே மழை தூரின்னு இருந்துச்சுன்னா வேடிக்கை பார்த்துனே இருக்க வேண்டியதுதான். 5 மணி நேரம் பிசுறா தூரும். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு கௌதங்லயும் அப்படிதான். அங்க பிரிட்டோரியால லைட்னிங் வரல, அதனால தப்பிச்சாங்க. பிரிட்டோரியாலையும் லைட்னிங் வந்ததுன்னா பிகாஸ் இட் இஸ் ஹை வெல்ட், 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் தான் பிரிட்டோரியா ஜோனாஸ்பர்க்ல இருந்து. அங்கேயும் லைட்னிங் வந்ததுன்னா உங்களுக்கு கதை கந்தல். ஜோனாஸ்பர்க்ல பிரிட்டோரியால மழை பிரச்சனை கிடையாது, யூகே வெதர் மாதிரி இருக்கும். மழை வந்ததுன்னா என்ன ஆகும், உடனே சுருக்குன்னு இதாயிடும், அப்படியே சன்னே வெளியில வந்துடும், கிளியர் ஸ்கைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரைனேஜ் ஃபெசிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் பிரிட்டோரியா அண்ட் வாண்டர்ஸ். தட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். இது எவ்வளவு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் பாருங்க உங்களுக்கு. இந்த மாதிரி இப்ப நான் தான் சொல்லனே, இப்ப அங்க அவ்வளவு வருஷமா இருக்கேன். இந்த வருஷம் டொமஸ்டிக் மேட்ச் இந்த மாதிரிதான், ஒவ்வொரு மேட்சும் இந்த மாதிரிதான் ஆச்சு. ரெண்டாவது கேக்குறாங்க, இப்ப ஒரு சிலர் ஒருத்தர் வந்து SMS பண்ணாரு, ஏன்பா 4வது வருஷம் நடத்துறாங்க, இந்த வருஷம் தான்ப்பா இப்படி தெரியுது உனக்கு, போன வருஷம் எல்லாம் அஃபெக்ட் ஆகலையே. உடனே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, போன வருஷம் எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்ப எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 9th of January. ஓகே, ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் will start around 10th of January, 9th of January. That is closing to the second week of January. ஓகே, அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், பீக் சம்மர் வர ஆரம்பிக்கும் சவுத் ஆப்பிரிக்கால. ஓகே, சவுத் ஆப்பிரிக்கால டிசம்பர்லயே வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா பீக் சம்மர்ங்கிறது எப்ப வரும்? அந்த ஜனவரி 10ல இருந்து மார்ச் எண்ட் வரைக்கும் தான் பீக் சம்மர். அப்ப பெருசா உங்களுக்கு மழை பெய்யாது. இப்பயே பாருங்க, ஜனவரி 15க்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இன்டரப்ஷன் எதுவும் இருக்காது. ஜனவரி 15ன்னா ஒரு வாரம் எல்லா டீமும் 8 மேட்ச் ஆடிடுவாங்க. அதுக்கப்புறம் மழை வந்தா என்ன, மழை வராட்டி என்ன, இதுக்கப்புறம் வளர்மதி வந்துட்டு படிச்சா என்ன, இல்லைன்னா காலேஜ் கட் அடிச்சுட்டு வீட்டுல இருந்துட்டு 7:30 மணிக்கு சன் டிவில சீரியல் பார்த்தா என்ன, அந்த மாதிரி கதை தான் இப்போ உங்களுக்கு. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபார் நோ ரீசன்ஸ், மேபி இப்ப எப்படி தெரியுமா யோசிச்சிருக்காங்க, இப்ப வந்து T20 வேர்ல்ட் கப் February 7th வருது. ஓகே, அதனால இதை அட்வான்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க எப்படி யோசிச்சிருக்கணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு T20 சீரீஸ் இருக்கு வெஸ்ட் இண்டீஸோட, அதையும் அகாமடேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டோர்னமெண்ட் which normally starts 2 weeks later, they preponed it 2 weeks earlier. Okay, that is on 26th of December it started. அந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் ஹிஸ்டரியே எடுத்து பாருங்க நீங்க. ஓகே, நான் ஒரு 12 வருஷம் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் அங்க இருந்திருக்கேன். நீங்க மேட்ச் எங்க வேணாலும் நடத்துங்க, பாக்ஸிங் டேல கேப் டவுன்ல நடத்துங்க, டர்பன்ல நடத்துங்க, செஞ்சுரியன் நடத்துங்க, வாண்டர்ஸ் நடத்துங்க, தேர் வில் பி ரெயின் இன்டரப்ஷன். இது எப்படின்னா உங்களுக்கு அந்த சம்மர் வந்து பாதி சம்மர் இருக்கும்போது மழை வந்துனே இருக்கும். அதுவும் இந்த ஹை வெல்டுல உங்களுக்கு என்னன்னா தண்டர் ஸ்டார்ம்ஸ் அண்ட் லைட்னிங்கோட உங்களுக்கு மழை வரும். அப்படிங்கும் போது this is always going to be a problem. இப்போ உங்களுக்கு திருப்பி பாவம் ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு இப்போ வந்து என்ன ஆச்சு, உங்களுக்கு SECயோட ஒரு மேட்ச் இங்க மழையில போயிடுச்சு, இங்க ஒரு மேட்ச் உங்களுக்கு மழையில போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அடுத்த மேட்ச் வந்து நாளைக்கு இருக்கு, நாளைக்கு திருப்பி நைட் டைம்
உங்களுக்கு அந்த திருப்பியும் வந்துட்டு இந்த 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல if you are sighting the lightning, மேட்ச் ரெஃபரி என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் டேஞ்சரஸ் டு கெட் ஆன் டு த ஃபீல்ட் ஆஃப் பிளே அப்படின்றவாங்க. பிளே நடக்காது. டர்பன்ல பிசுறு பிசுறா மழை பெஞ்சுது. இப்ப மோஸ்ட் கிரிக்கெட்டிங் வெப்சைட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, இட்ஸ் ஒன்லி ஸ்லைட் ட்ரிசல்னுவா. ஸ்லைட் ட்ரிசல்னா க்ளோஸ். நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் ட்வீட் போட்டுனே தான் இருக்கேன், மேட்ச் நடக்காது அப்படின்னா மேட்ச் நடக்காது. அதனால வந்துட்டு இப்போ அடுத்த மேட்ச் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் மேட்ச் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வர்சஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் badly need 4 points to stay in the tournament. அவங்களுக்கு இன்னொரு மழை வந்துச்சுன்னா எஸ்சிசிக்குலாம், எஸ்சிசி ஜேஎஸ்கே பால் ராய்ஸுக்கு ப்ராப்ளமே இல்லை. மேல இருக்காங்க, 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி 3 மேட்ச் ஜெயிச்சவங்களுக்கு மழை வந்ததுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. என்னோட பிளேஸ் நான் கன்சாலிடேட் பண்ணினே இருப்பேன். கடைசி ஒரு மேட்ச் 2 மேட்ச் எனக்கு பிளே இருந்ததுன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பீட் த ஆப்போசிஷன். ஐம் கோயிங் டு எண்ட் அப் இன் த டாப் 2 ஆர் ஈவன் டாப் 3 ஃப்ரீயா இருப்பாங்க. இந்த கீழே இருக்கிற டீம்ஸ் பர்டிகுலர்லி இப்ப இவங்களாம் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் கடைசியில 2 இருக்காங்க பாருங்க, எம்ஐசிடி டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். தே cannot afford any wash out or abandon game anymore. அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற சொன்னேன். பிகாஸ் நார்மலா வந்துட்டு இப்ப அன்பார்ச்சுனேட்லி மழை வந்துச்சு, பெருசா அனலைஸ் பண்ண முடியல. 2வது இன்னிங்ஸ் வந்திருந்ததுன்னா டோல்டு ஓகே பவர் பிளேல என்ன இம்பாக்ட் செகண்ட் இன்னிங்ஸ் கிரியேட் ஆச்சு, இது எப்படி போச்சுன்னு. ஸ்டில் ஐ ஃபீல் 187 இஸ் a decent score to defend. They could have got to 205 210. ஒன்னு கரெக்டான பேட்டிங் ஆர்டர் இறக்கியிருந்தாங்கன்னா, 2வது அந்த லைட்னிங் பிரேக் வரல அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த இது வந்திருக்கும். இது முதல்ல லைட்னிங் பிரேக்ன்ற லைட்ஸ் பிரேக். ஓகே, யோசிச்சு பாருங்க. முதல்ல இதுல எப்படின்னா, ஒரு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒயிட் லைட்னிங்னு ஒருத்தர் இருந்தாரு, ஆலன் டொனால்டு. அந்த ஒயிட் லைட்னிங்கை பார்த்து விளையாடுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. இப்ப வேற விதமான ஒரு லைட்னிங் வருதுங்க இவரை வந்து விளையாடாம இருக்கிறதுக்கு. அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். சரி, முதல்ல லைட்ஸ் ப்ராப்ளம் வந்தது, அதை சார்ட் அவுட் பண்ணாங்கன்னு சந்தோஷப்பட்டா, இஃப் லைட்ஸ் டோன்ட் கெட் யூ லைட்னிங் வில் கெட் யூன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி மேட்ச் போயிடுச்சு. பட் as when it comes to JSK, they would have been disappointed because they would have certainly felt that they got something to defend அப்படின்னு. Their bowling has also been not bad. Daniel ஒரு வேளை வந்திருக்காரு. So but finally they'll be happy and they won't be crestfallen or heartbroken about the result. அவங்களுக்கு 2 பாயிண்ட் வந்துச்சு. They are now joint table toppers along with Sunrisers, even though Sunrisers have played a game lesser than ஜோபக் சூப்பர் கிங்ஸ். பட் அவங்களோட குவாலிஃபிகேஷன் இப்ப ஆல்மோஸ்ட் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. திஸ் இஸ் வாட் வி ஹவ் காட் ஆன் தி மேட்ச் பிட்வீன் JSK and Paul Royals, which unfortunately got abandoned due to lightning. திருப்பியும் வருவேன். திருப்பியும் வந்துட்டு JSK is going to play against Mumbai Captain, which was the most important game for both the teams. So JSK to firmly put a place in the playoffs and MICT to remain in contention to beat JSK in a do-or-die situation like irukanga. We will come back and do a review for that also. Before that, there is also another thing that is coming up. There's going to be the first ODI preview between India and New Zealand, which is going to be played in Vadodara on January 11th. I will keep entertaining you the best way possible until I come back for yet another episode to entertain you on your favorite channel, P Dog Speaks. Thanks a lot and bye-bye.